அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருகின்ற போட்டித் தேர்வை எதிர்கொள்ள முனைப்புடன் தயாராக கொண்டிருக்கும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் இனிய வணக்கம். நாம் இந்த ஒவ்வொரு வரலாறு என்ற தலைப்பில் பார்த்து நம்ம ஒவ்வொரு பாடமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான பாடப்பிரிவு என்ன அப்படின்னா முகலாய பேரரசு. இதுவே டெல்லி சுதந்திரம் மாதிரி கொஞ்சம் பெரிய டாபிக் தான். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்தியாவை ஆட்சி செய்த இரண்டாவது இஸ்லாமிய ஆட்சி இந்த முகலாய பேரரசு. ஸோ நம்ம இதை உள்ள பார்ப்போம். வழக்கமாக நம்ம ஒவ்வொரு பாடத்தையும் பார்க்கும்போது அதுக்கு முன்னோட்டமா அதுக்குள்ள என்னென்ன பார்க்க போறோம்ன்றது நம்ம பார்த்து வழக்கம். ஸோ அந்த வகையில இந்த முகலாய பேரரசுல நம்ம என்ன பார்க்க போறோம், உள்ள எதை நோக்கி நம்ம பயணிக்க போறோம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த முகலாய பேரரசர்கள் மற்றும் பிற்கால முகலாயர்கள் இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ டெல்லி சுல்தான்ல 5 வம்சங்கள் இருக்கும். ஒவ்வொரு வம்சத்துலயும் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒவ்வொரு முக்கிய அரசர்கள் உள்பட நிறைய நம்ம விஷயத்தை பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 32 அரசர்கள் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த முகலாய பேரரசுல இருக்க நம்ம 6 முக்கியமான அரசர்கள் இருப்பாங்க. அதை பற்றி நம்ம 2ஆ பிரிச்சோம்னா முதல்ல முக்கியமான பேரரசர்கள், அப்புறம் அதோட வீழ்ச்சி ஏற்பட்டு பின்னாடி என்ன வரும்னு பார்த்தா நமக்கு பிற்கால முகலாயர்கள். ஸோ அப்போ முகலாயரோட காலகட்டம் அப்படின்னு நம்ம என்ன பார்க்கும்போது 1526 டு 1857 இதுதான் என்ன அப்படின்னா நம்ம இந்த முகலாயரோட முழு காலம். அப்போ 1556 டு 1707 அதாவது அவுரங்கசீப்போட அந்த இறப்பு வரைக்கும் முகலாய பேரரசோட அந்த காலகட்டம் முடியும். ஸோ அப்போ இந்த 707 டு 1857 வரைக்கும் சில முக்கியமான அரசர்கள் அவங்க காலத்தில் ஏற்படப்பட்ட முக்கிய நிகழ்வுகள் மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. ஸோ அப்போ கடைசியா 2ஆம் பகதூர் ஷா வரைக்கும் என்ன நம்ம அப்படின்னா நம்ம 1857 அந்த பெரிய புரட்சியில ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்துருப்போம். அவர் 1862 அவர் இறந்திருப்பார். அப்போ 1857 வரைக்கும் நம்ம என்ன சில முக்கிய அரசர்கள் அவர் காலங்களில் தான் முக்கியமான அந்த நிகழ்வு மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இப்போ நான் முதல்ல முகலாய பேரரசுகள் நம்ம பார்க்கணும். தேர்வு நோக்கில் ரொம்ப முக்கியமான பகுதி. அப்போ வரிசை முறையில நம்ம ஃபர்ஸ்ட் யாரு பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாபர். இதுதான் முகலாய முக்கிய அரசர். இந்த முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஹுமாயூன், அவருடைய அவர் வாரிசான ஹுமாயூன். அடுத்ததான் அவருடைய வாரிசான அக்பர். அடுத்ததா அவருடைய வாரிசு ஜஹாங்கீர். அடுத்து ஷாஜகான் மற்றும் இறுதி பேரரசரான அவுரங்கசீப். ஸோ இதுதான் காரணம் 1707 வரைக்கும் நம்ம பார்க்கணும். 1526 பாபர் தோற்றுவித்த இந்த முகலாய பேரரசு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 6 பெரும் பேரரசு நம்ம பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்னா இது ஹுமாயூனுக்கு இடைப்பட்ட இந்த காலத்துல ஒரு சிறிய வம்சம் இடையில ஆட்சி பண்ண இருக்கும். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூர் வம்சம். இந்த சூர் வம்சோட காலகட்டம் 1530 டு 1555 வரைக்கும் இருக்கும். இதுல முக்கியமான ஆளுமை அப்படின்னு நம்ம யாரு பார்த்தோம் அப்படின்னா 1530 வரக்கூடிய அந்த நமக்கு ஷெர்ஷா சூரிய நம்ம பார்க்கணும். முக்கியமான அரசர் 1540 டு 45 வரைக்கும் ஆட்சி பண்ண நம்ம ஷெர்ஷா சூரிய நம்ம பார்க்கணும். ஸோ முக்கியமான ஆட்சி பண்ணது 5 வருஷம் தான். பட் என்ன அப்படின்னா நிறைய சீர்திருத்தங்களை பண்ணியிருப்பாரு. நம்ம பின்னாடி அதை நம்ம விரைவாக பார்க்கணும் என்னென்ன சீர்திருத்தம் மேற்கொண்டாருன்றதை. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம முகலாயரின் நிர்வாகத்தை நம்ம பார்க்கணும். முகலாயரின் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் முகல்ஸ். ஸோ இது நம்ம நிறைய டேட்டாஸ் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம 1 by 1 நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த முகலாயர் காலத்தில் மக்கள் மேற்கொண்ட அந்த சமுதாய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருந்துச்சு, அவர் காலத்தில் அந்த சமய நம்பிக்கை என்ன மாதிரிச்சு, குறிப்பா ஆதரிக்கப்பட்ட அந்த அறிஞர்கள் யார் யாரு, சூபி அறிஞர், குறிப்பா பார்த்தீங்கன்னா சீக்கிய குருக்கள். ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம என்ன அப்படின்னா நம்ம பார்க்கணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கை எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதையுமே நான் என்ன பார்க்கணும், அவங்களுக்கு கொண்டு வந்த வரிகள் என்னென்ன கொண்டு வந்திருப்பாங்கன்ற பார்க்கணும். மேற்கொண்ட நீர்ப்பாசன முறை, அந்த தொழில்நுட்பங்கள் இருக்கும், இந்த பாரசீக சக்கரம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இதை உள்ள பார்க்குறோம். ஸோ முக்கியமா என்ன அப்படின்னா முகலாய பேரரசு அப்படின்னா அந்த ஆர்கிடெக்சர். ஸோ முகலாய காலமே நம்ம என்ன அப்படின்னா நம்ம பொற்காலம் சொல்றதுக்கான ஷாஜகான் பீரியட்ல நிறைய கட்டிடக்கலை இந்தியாவில் அப்படின்னா இன்னைக்கும் நம்மளுடைய இந்த லால் கோயிலா சென்னையில் செங்கோட்டை நம்ம முக்கியமானதா விலகுது. ஸோ இப்போ நிறைய கட்டிடங்கள் உலக அதிசயம் தாஜ்மஹால் உட்பட நிறைய கட்டிடங்கள் காலத்துல உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை பார்க்கணும். அது ஓவிய கல்வியும் அப்படின்னா நம்ம இந்த முகலாயர் காலத்துல குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஷாஜகாங்கிற காலத்துல உச்சத்துல இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் என்னென்னு பார்க்கணும். கடைசியா நம்ம பல்வேறு இலக்கியங்கள் பார்க்கணும். அதாவது முகலாயர் காலத்தில் படைக்கப்பட்ட பல்வேறு இலக்கியங்கள், அந்த இலக்கியங்களை படைத்த அந்த அறிஞர்கள் யார் யார், தேர்வு நோக்கில் என்ன அப்படின்னா நம்ம முக்கியமானதா இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம தொகுத்து நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ வழக்கம் போல நம்ம ஒவ்வொரு பாடத்திலையும் பார்க்கறது உண்டு. என்ன அப்படின்னா நம்ம முந்தைய ஆண்டு வினாத்தாள்
குறிப்பா 2024 கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை நம்ம எப்படின்னா தற்போது இந்த பாடத்திட்டம் எப்படி வடிவமைக்கப்படுது அந்த கேள்விகள் வினாத்தாள்கள் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த வகையில முகலாயர் என்ற அந்த பேரரசுல இருந்து இந்த 2024 கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை நம்ம இதோட கடைசி பகுதியில நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு முன்னோட்டமா பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கும். அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் முதல்ல அப்படின்னு பார்த்தா இந்த முகலாயரோட ஒரு அவுட்லைன் மேப் நம்ம பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்மளோட புரிதலுக்கு பயன்படும். அப்போ growth ஆஃப் தி முகல்ஸ் எம்பையர். ஸோ இதுல பார்த்துட்டு 3 வகையான இது இருக்கும். ஸோ அப்போ முகல்ஸ் எம்பையர் அதாவது முகலாய பேரரசு தொடங்கும் போது அதோட பரப்பளவு குறிப்பா பாபர் தான் முதல் அரசர் பார்க்கிறோம். அப்ப பாபரோட பார்த்தீங்கன்னா பாபர் இங்கதான் இருப்பார், ஹெட் குவார்டர்ஸா காபூல் என்ற பகுதியில வசித்திருப்பாரு. அப்போ இங்கதான் பாத்தீங்கன்னா லாகூர், இந்தியாவில் பாபரால் கைப்பற்றப்பட்ட முதல் பகுதி என்னன்னு பார்த்தா நம்ம லாகூர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த லாகூர் என்ற பகுதிக்கு நடுனா அவர் வருவாரு. ஸோ பஞ்சாப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1915-24 வரைக்கும் அவர் என்னதுங்க 5 முறை படையெடுத்தனுங்க. அதுக்கு மேல உள்ள என்னது கேட்டீங்கன்னா இருக்கு அவர் எண்ணம் இல்லை, நம்ம உள்ள பார்க்க போறோம். ஸோ அப்போ இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா 1526 இங்க என்னதுங்க இந்த டெல்லிக்கும் மற்றும் இங்க ஹரியானா இடைப்பட்ட பகுதி தான் நமக்கு என்ன அப்படின்னா பானிபட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல நடக்கிற அந்த போர். ஸோ அப்போ பகுதி கொஞ்சம் அப்படின்னா அதுக்கு விரிவாக்கம் செய்யறாரு. சில பகுதியில குறிப்பா அவர் கைப்பற்ற ஆரம்பிக்கிறார். எல்லைகள் கோவாலியர் வரைக்கும் தெற்குல இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன விஷயங்கள் உள்ள இருக்கு. ஸோ டெல்லி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முகலாயரோட அந்த ஆரம்ப கால தலைநகரமா ஆக்ரா தான், அவங்க தான் இருப்பாங்க. குறிப்பா அந்த ஆக்ரா நகர் நிர்மாணித்தை நம்ம பார்த்தோம். சிக்கந்தர் லோடி அப்படின்றது நம்ம டோடி டைமென்ஷன்ல பார்த்துருப்போம். ஸோ அப்போ பாபர் காலத்துல எந்த மாதிரி விஷயம். அப்ப இந்த எல்லோ கலர் வரைக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா அக்பர் முன்னாடி வந்து அவருடைய பேர் என்னன்னா அக்பர் வந்து என்னன்னா அந்த பரப்பளத்தை முழுசா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார், விரிவாக்கம் செய்திருப்பார். அப்ப அக்பர் காலத்தில் காணப்படக்கூடிய அந்த முகலாய பேரரசோட அந்த பரப்பளவு நம்ம பார்க்கிறோம், ரூரல் ஏரியா. ஸோ அடுத்ததான் அவுரங்கசீப் காலத்துல அதோட புகழ் குறிப்பா அந்த எல்லைகள் ரொம்ப உச்சத்தில் விரிவாக்கம் பெற்று காணப்படும். ஸோ கிட்டத்தட்ட தக்கான கொள்கை மற்றும் வடந்தை கொள்கை அந்த மாதிரி 2 பிரிவுல காணப்படும். ஸோ அந்த தக்கான பிரச்சனை சமாளிக்க தான் அவர் பின்னாடி தெற்கு நோக்கி வருவார். அங்கேயே கடந்த 25 வருஷங்கள் தங்கியிருந்து என்னுடைய தன்னோட அந்த ஆட்சியை முடிச்சிருப்பார். அப்போ இது வரைக்கும் ஃபுல்லா என்ன அப்படின்னா நம்ம முகலாய பேரரசோட அந்த சாம்ராஜ்யமா இருக்கும். பின்னாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்து என்ன அப்படின்னா அதோட பரப்பளவை பல அரசுகள் சுதந்திர அரசுல மாற்றிக்கொள்ள வகையில் காணப்படும். அப்போ பாபர் காலத்துல எப்படி இருந்துச்சு, அக்பர் விரிவாக்கம் குறிப்பா பார்த்தீங்கன்னா பின்னாடி அவுரங்கசீப்போட பரப்பு மிக அதிக அளவில் பரப்பு எல்லாமே காணப்படும். ஸோ நம்ம இந்த தகவல் நம்ம ஜஸ்ட் மேலோட பார்த்துருக்கோம். இப்போ முதல்ல நம்ம வந்து எப்படின்னா உள்ள போறோம். ஸோ இப்போ முகலாய பேரரசு பார்த்தோம், இந்தியாவில் ஆட்சி புரண்ட 2வது இஸ்லாம் பேரரசு அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியே குறிப்பா பார்த்தீங்கன்னா பாபர் இந்தியா மீது படையெடுக்கும் போது இந்தியாவை ஆட்சி செய்த அந்த இந்தியாவில் எந்தெந்த அரசுகள் காணப்பட்டது, எந்த பகுதியில எந்த அரசர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஜஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதுல முக்கியமானதை பார்க்க அப்படின்னா நம்ம டெல்லியில இப்ராஹிம் லோடி. ஸோ இதுதான் அந்த பாபரோட என்ன அப்படின்னா அந்த இலக்கா இருக்கும். ஸோ இந்த இப்ராஹிம் லோடியை வீழ்த்த தான் என்ன அப்படின்னா நம்ம பாபர் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்திருப்பாரு. ஸோ நம்ம அதை பின்னாடியும் நம்ம பார்க்க போறோம். அப்போ டெல்லியில யார் ஆட்சி பண்றார், இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்றார். டெல்லியில இப்ராஹிம் லோடி ஆட்சி பண்றார். வங்காள பகுதியில யார் அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா வங்காள பகுதியில நசரத் ஷா என்ற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. குஜராத் பகுதியில இங்க யார் ஆட்சி பண்றா சபார்கான் என்ற அந்த வம்சம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சிந்து பகுதியில பார்த்த உடனே நமக்கு ஷா ஹுசைன் என்ற அந்த ஒரு அரசு அந்த உடனே அங்க அரசன் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. குறிப்பா பஞ்சாப் பகுதியில முன்னே நான் பார்த்தோம், இவர் தான் என்ன அப்படின்னா பாபரை இந்தியா நோக்கி அழைத்தார்கள். 3 பேர்ல முக்கியமானவர் யார் அப்படின்னா இந்த பஞ்சாப், அதாவது நம்ம பட்டிண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியான தௌலத் கான் லோடி. இந்த தௌலத் கான் மகன் தான் பார்த்தீங்கன்னா தில்வர் கான் லோடி அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த தௌலத் கான் லோடி மற்றும் வேற யாரு அப்படின்னு பார்த்தா ராணா சங்கா மற்றும் அவருடைய மாமனார் யார் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஆலம் கான். ஸோ இவங்க தான் பாபரை போய் சந்தித்து நீங்க இந்தியா நோக்கி வர மாதிரி என்ன கேட்டிருப்பாங்க. ஸோ பார்ப்போம். அப்போ இந்த தௌலத் கான் லோடி பஞ்சாப் பகுதி ஆட்சியது. அடுத்த காஷ்மீர் பகுதியில யாரு பார்த்தோம் அப்படின்னா சைனுல் அப்துன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இவர் நம்ம காஷ்மீர் அக்பர் ஃபாதர் ஆஃப் காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவது உண்டு. ஸோ கடைசியா தென்னிந்திய பகுதியில பார்த்தோன்னா இந்த இடத்துல விஜயநகரம், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாமணி அரசு இருக்கும். ஸோ 2 பேருக்கு பொதுவான எல்லையா நமக்கு கிருஷ்ணா நதி காணப்படும். இது நம்ம பின்னாடி நம்ம தனியாக பார்க்க போறோம். அப்போ இந்தியாவை பாபர் படையெடுத்து வரும்போது கிட்டத்தட்ட அந்த பானிபட் போர் ஸ்டோலில் இந்தியாவை இந்த மாதிரி பல்வேறு பகுதியில் ஒரு முக்கிய அரசுகள் வந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நம்ம இது பார்த்தோம். அப்போ இந்த முகலாயரோட வரிசை முறை என்ன அப்படின்ற நம்ம பார்க்கணும். அப்போ எந்தெந்த பகுதியில் யார் ஆட்சி பண்ணன்றதை பார்த்தோம். அப்போ முன்னாடி என்னன்னா நம்ம அந்த முகலாயரோட அந்த வரிசை முறை குறிப்பா அந்த காலகட்டத்தோட நம்ம பார்த்தா ஈஸியா இருக்கும். அப்படி பார்த்தா முதல்ல ஏதான் பாபர், இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் முகல்ஸ் டைனஸ்டி.
5 வருஷம் தான் இவர் ரூல் பண்ணியிருக்காரு 1526 டு 30 வரைக்கும். அடுத்து அவருடைய ஆசை மகன், அதாவது மூத்த மகனான ஹுமாயூன் அவர் வருவாரு 1530 டு 1540, ஒரு 10 வருஷம் ரூல் பண்றாரு. இடையில அந்த ஷெர்ஷா சூர் வம்சம் ஆட்சியானது ஒரு 15 வருடம் காணப்படும். கிட்டத்தட்ட இந்த 15 வருடமும் அவர் ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் அப்படின்னா அவர் மேற்கொள்றாரு. அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அவர் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தாரு, பின்னாடி மீண்டும் எப்படி அவர் டெல்லி அரியணை, குறிப்பா அந்த ஆக்ரா அரியணை கைப்பற்றி மீண்டும் முகலாய பேரரசை எப்படி மாறினதை பார்க்கணும். அப்ப 2 முறை அந்த முகலாய அரசரா யார் இருக்கு அப்படின்னா அந்த ஹுமாயூன் இருக்கார், அதை நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்ததான் அக்பர் முக்கியமானது. ஏன்னா இந்த முகலாய பேரரசின் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னா அக்பர். கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களை இவர் ஆட்சி பண்ணியிருப்பார், 1556 டு 1605. ஸோ முக்கியமான ஒரு அரசரா இருப்பாரு. நிறைய படையெடுப்புகள், நிறைய சீர்திருத்தங்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. ஸோ அக்பர் இந்த 50 வருஷம் ஆட்சி. அடுத்து அவருடைய மகனான ஜஹாங்கீர் கிட்டத்தட்ட 1605 டு 1627 வரைக்கும் இவர் ஆட்சி பண்றாரு. ஸோ இவருடைய காலத்திலுமே என்ன அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் அப்படின்னா அரசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நிறைய அந்த ஓவியக்கலை, நீதி சங்கிலி முறைப்படுற முக்கியமான விஷயத்தை இவர் மேற்கொண்டிருப்பாரு. ஸோ அதுவே நம்ம விரிவாக நம்ம பார்க்க போறோம். அடுத்து அவருடைய மகன் ஷாஜகான். ஸோ 1627 டு 1658 58 வரைக்கும் இவர் ஆட்சி பண்றாரு. ஸோ ஷாஜகான் கட்டிடக்கலை இளவரசன், பொறியாளர் பேரரசன், இவரோட காலத்துல புகழ் உச்சத்துல இருக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா அவுரங்கசீப். ஸோ ஷாஜகான் 1666 இறந்தாலும் 58 தன் தந்தையை சிறையில் அடைத்துட்டு தான் யாரு வரா அப்படின்னு பார்த்தா அவுரங்கசீப் வராரு. ஸோ இவரும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 49 வருஷங்கள், கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆட்சி பண்றாரு அக்பர் கிட்ட அவருக்கு சராசரியா. பட் அக்பருக்கும் அவுரங்கசீப் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அக்பர் காலத்தில் என்னன்னா இந்த முகலாய பேரரசின் அந்த புகழ் வந்து உச்சத்தில் காணப்பட்டது. ஆனா அதே அவுரங்கசீப் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அவரோட புகழ் சரியா ஆரம்பிக்குது. குறிப்பா முகலாய பேரரசின் புகழானது வீழ்ச்சியை நோக்கி சந்திக்குது. காரணம் இருவரும் பின்பற்றிய வெவ்வேறு விதமான கொள்கைகள். ஸோ இவர் என்ன அப்படின்னா எல்லா மதத்தையும் வேணும்னு விரும்புவார். இவர் இஸ்லாம் மதத்தை மட்டுமே எனக்கு முக்கியமா போற்றக்கூடியதாக இருப்பாரு. ஸோ அவருடைய என்னென்ன கொள்கைகள், எந்த மாதிரியான அவங்கள் நடக்க மேற்கொண்டு நம்ம உள்ள நான் பார்க்க போறோம். இப்போ இந்த வகையில நம்ம இந்த அரசு முறையில் நான் பார்த்தோம். இதுல இடைப்பட்ட காலம் தான் இந்த சூர் வம்சம் பார்த்துருந்தோம் நாம. ஸோ அப்போ முதல் அரசரை நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா பாபர். இதுதான் முகலாய சாம்ராஜ்ய தோற்றுவித்தவர். ஸோ நம்ம இதை நம்ம முதல்ல பார்க்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா இவருடைய இயற்பெயர் முதல்ல பார்த்துரும். இவருடைய இயற்பெயர் ஜஹீருதீன் முகமது. ஜஹீருதீன் முகமது இவருடைய பெயர். ஜஹீருதீன் முகமது என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். ஸோ இதுவே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸா தான் விளங்கும். குறிப்பா ஒவ்வொரு அரசர்களுமே ஹுமாயூனுக்கு என்னன்னா அதிர்ஷ்டசாலி, அக்பருக்கு என்ன அப்படின்னா முழு நிலவை போன்று ரகாசிக்க கூடியவன், ஜஹாங்கீருக்கு இடம் நம்பிக்கை கைப்பற்றவன், ஷாஜகானுக்கு உலகினை வெல்பவர், அவுரங்கசீப்புக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா கைப்பவர். ஸோ இந்த மாதிரி அப்படின்னா நிறைய ஒவ்வொரு பட்டங்கள் இருக்கும். இது எல்லாமே நம்ம என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த வகையில் முதல்ல பாபரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜஹீருதீன் முகமது. அதுக்கான பொருள் நம்பிக்கை காப்பவர் அப்படின்னு, டிஃபெண்டர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவே பாபர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புலி என்றது பொருள் கொள்ளப்படுதான் அந்த பாபர். ஸோ இதோட பிறப்பு எப்ப பார்த்தோன்னா 1483 பிப்ரவரி 14 தான் பாபர் வந்து எழுதுறா பிறக்கிறாரு. ஸோ அவர் பிறந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய ஆசியாவில் காணப்படக்கூடிய பர்கானா என்ற ஒரு சிறிய பகுதியில் தான் அவர் பிறப்பாரு. ஸோ அந்த பகுதியோட ஆட்சியாளராக அவருடைய அப்பா இருப்பாரு. ஸோ பின்னாளில் என்ன அப்படின்னா அவர் இந்த பகுதியில ஆட்சி பண்ணுவாரு. ஸோ அவருடைய தந்தை அப்படின்னு நான் பார்க்கும்போது தந்தை உமர் ஷேக் மிஸ்ரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிடும். தந்தை உமர் ஷேக் மிஸ்ரா. ஸோ தாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குத்லுன் நிகார். எந்த வம்சம்? மங்கோலிய வம்சம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவர் தந்தை வகையில என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தைமூர் வம்சம். தந்தை வகையில தைமூர் வம்சம், தந்தை வகையில தைமூர் வம்சம் நம்ம விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். தாய் வகையில என்ன அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு மங்கோலிய வம்சம். நம்ம 2 பேருடையே பார்த்துருவோம். டெல்லி சுல்தான் காலத்துல இந்த 2 பேரோட படையெடுப்பு மிக முக்கியமானதா இருக்கும். குறிப்பா மங்கோலியர்கள்னா மிகப்பெரிய இந்த மத்திய ஆசியா பகுதியில மிகப்பெரிய அந்த அச்சத்தை ஏற்படுத்தி நிர்வாகத்தை பண்ண அந்த ஆற்றல் வைக்கிறன்னா இந்த மங்கோலியர்கள். ஸோ தைமூரும் பார்த்தோம் இந்தியாவின் மீது அந்த படையெடுத்தினா குறிப்பா டெல்லி மற்றும் பஞ்சாப் அப்படின்னா மிகப்பெரிய அப்படின்னா அந்த சீதைக்கு உட்பட்டாங்க. ஸோ அப்போ பாபர் ஏற்கனவே என்னுடைய தந்தை வயல் தைமூர் வயல பார்த்தோம்னா 5வது தலைமுறையா இருக்காரு.
தாய் அப்படின்னா இந்த கோத்ருல் நிக்கார் அந்த வம்சத்துல கிட்டத்தட்ட 13வது தலைமுறை சார்ந்தவரா இருப்பார். இயற்கையே அப்படின்னா அவர் அந்த மிக போர்க்குணம் கொண்டவரா தான் அவர் காணப்படுறார். ஸோ அப்போ கிட்டத்தட்ட அந்த தந்தை இறந்த பின் அந்த 12 வயதுல அவர் பிறந்த இடமான பர்கானா என்ற பகுதிக்கு அவர் அரசரா நியமிக்கப்படுறார். அவர் இருக்காரு. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் குறிப்பா அந்த ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா நிறைய வம்சங்கள் காணப்படும். சதாபிக் வம்சம், குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த உஸ்பெக்குகள், உலேமாக்கள் அப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த அவங்க என்ன பண்றாங்க, அந்த பகுதியை கைப்பற்ற பிடிங்கிறாங்க. யாருக்கிட்டதுன்னா பாபர் கிட்ட அந்த பகுதி கிட்ட சின்ன வயது. ஸோ எடுத்துட்டு என்ன பாபர் அங்கேயும் இங்கேயும் அந்த பகுதியை கைப்பற்ற சுத்திட்டே இருப்பார். ஒரு கால்பந்து என்ன அப்படின்னா ஒரு கால்பந்தை போல அங்கேயும் அதுக்கு அவரு அடிப்பா மாறி மாறி போயிட்டு வந்துட்டே இருப்பாரு. ஸோ நிறைய அனுபவத்தை கட்டுக்கிறார் அந்த பகுதியில இருந்து. ஸோ மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன அப்படின்னா மெருகச்சு கொண்டு அப்படின்னா மிக சிறந்த மனதைரியம் கொண்டவரா அவர் மாற ஆரம்பிக்கிறாரு. ஸோ உஷ்பெகள் எதிர்ப்பா அங்கிருந்து துரத்தடிக்கப்பட்டார் அப்படின்னு பாக்குறோம். ஸோ பின்னாளில் என்ன பண்றாரு, அங்க அவரு தன்னை பலப்படுத்திக் கொள்கிறார். பலப்படுத்தி என்ன பண்றார் அப்படின்னா அவரு நிறைய பகுதியை அப்படின்னா அவரு கைப்பற்ற ஆரம்பிக்கிறார். குறிப்பா பார்த்தீங்கன்னா 1501 அவருடைய அந்த பகுதியில் அந்த சாமர்கண்ட் பகுதி என்ன அப்படின்னா அந்த தைமூரோட அந்த சொந்த பகுதி தான் சாமர்கண்ட். ஸோ அப்போ அந்த கிபி 1801 அந்த சாமர்கண்ட் பகுதியை அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. அடுத்த கிபி 504 பார்த்தோம் காபூல் என்ற பகுதி என்னன்னா இங்க இருக்கும் நமக்கு காபூல் என்ற பகுதி கைப்பற்றி அப்படின்னா அங்கதான் ஆட்சி பண்றாங்க. இங்க 1504 இருந்து 1026 அதாவது முதலாம் பானிபட் வர வரைக்குமே அவர் அங்கதான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ இத்தனை வருஷம் எனக்கு 22 வருஷமா அவர் அந்த பகுதியில அரசராக அந்த தலைமையா அங்க வச்சுட்டு இருப்பாரு. அடுத்தது கிபி 1519 26 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மீது அதாவது குறிப்பா இந்த பகுதி மீதுனா 5 முறை அவர் படையெடுத்திருக்காரு. ஆனாலும் பெரும்பாலும் அந்த பஞ்சாபை தாண்டி உள்ள இருப்படி என்ன அவருக்கு பெருசா இல்லை. ஆனாலும் தைமூர் மாதிரி நாமளும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தணும், இந்தியாவில் நம்ம ஆட்சி பண்றோம் என்ன அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த 26 வரைக்கும் என்ன அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய என்ன அப்படின்னா இது உள்ள வந்து அப்படி தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஸோ பொதுவே இந்த முகல் நம்ம டாபிக் முகலாயர்கள் பார்ப்போம். இந்த முகல் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பாபரோட மூதாதையர் தான் பெறப்பட்டது. அந்த வார்த்தையில அவருக்கு பெருசா என்ன விருப்பம் இல்லை அப்படின்னு தான் சொல்வது உண்டு. அப்போ முகல் என்ற வார்த்தை பாபர் மூதாதையர் தான் அந்த வார்த்தையை எடுத்து நமக்கு இங்க பாடமா வைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ பார்க்கணும். அப்போ பாபரோட ராணுவ வீழ்ச்சிகள் என்ன, நம்ம இன்னும் பாணிப்பட்ட பொருட்களை போல இதான் வரும். அப்போ பாபரோட ராணுவ வீழ்ச்சிகள் பார்க்கும்போது முக்கியமானது பார்த்தோம். இந்தியாவில் பாபர் கைப்பற்றிய முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர். ஸோ காபூல்ல ஆட்சி பண்றார். காபூல்ல அங்கிருந்து அவர் ஆட்சி பண்றாரு. ஸோ இங்க ராவி நதிக்கலை நமக்கு லாகூர் என்ற பகுதி காணப்படும். அப்போ லாகூர் அவர் கேப்சர் பண்றார். அந்த காபூலில் தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவாக பாபர் தனது பார்வை தெற்கு நோக்கி குறிப்பது இங்க கிழக்கு நோக்கி அப்படின்னா இங்க செலுத்துகிறார். கிபி 1024 வரை பஞ்சாபை தாண்டி படையெடுக்க பாபருக்கு எந்தவித லட்சியமும் காணப்படவில்லை. ஸோ அந்த பகுதியே என்னதுங்க அவரு இது கொள்கையை வச்சு அந்த பகுதியை தாக்கிட்டு இருப்பார். ஸோ இப்பதான் நம்ம உலக புகழ் பெற்ற முதலாம் பானிபட் போர் அப்படின்ற நம்ம பார்க்கணும். ஸோ காலம் ஏப்ரல் 21 1526 மிக முக்கியமான பானிபட் போர். ஸோ நடைபெற்ற இடம் தானேஸ்வரம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா தற்போதைய டெல்லிக்கும் ஹரியானாவுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் தானேஸ்வரம், அதாவது பானிபட் என்ற பகுதி காணப்படும். ஸோ அந்த பகுதியில இந்த போர் நடக்குது. ஸோ போர் நடைபெற முக்கியமான காரணம் டெல்லி சுல்தானத்தை ஆட்சி செய்த கடைசி வம்சமான அதாவது லோடி வம்சமான அதை இறுதி அரசர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. அப்ப அந்த இப்ராஹிம் லோடி பார்த்தோம் ஆணவத்தின் மறு உருவமா இருக்காரு. யாரையுமே பெருசா மடிக்கல. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டிண்ட ஆளுநர் அது பஞ்சாப் ஆளுநர் சொல்லக்கூடிய தௌலத் கான் லோடி அவர் மிகுந்த மரியாதைக்குள்ளாக்கப்படுறார். அடுத்து மேவார் பகுதியை சார்ந்த ராணா சங்கா, மேகார் பகுதியை சேர்ந்த ராணா சங்கா. அடுத்து இப்ராஹிமுடைய சொந்த மாமனாரான ஆலம் கான். இந்த 3 பேருமே இவரால் இங்க ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா இங்க அவமதிக்குள்ளாக்கப்பட்டு இவங்க 3 பேருமே எப்படியாவது இந்த இப்ராஹிம் லோடி அப்படின்னா இந்த டெல்லி அரியணை விட்டு நம்ம விளக்கணும் அப்படின்னு நம்ம கூட அங்க முடிவு பண்றாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதுக்கு சரியான ஆள் யாருன்னா எப்படியா இந்தியாவுக்கு வர வாய்ப்பு பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல பாபர் தயாரா இருக்காரு. ஸோ அப்போ பாபர் தான் இதுக்கு பொருத்தமான நபரா இருப்பார் அப்படின்னா இந்த 3 பேரும் குறிப்பா அந்த தௌலத் மகளான தில்வார் கான் லோடி இவர் தான் என்ன அப்படின்னா 3 பேரும் போயிட்டு நமக்கு தில்வார் கான் லோடி, ராணா சங்கா, ஆலம் கான் போயிட்டு பாபரை சந்திக்கிறாங்க. ஸோ அந்த சந்திப்பு எங்க நடைபெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபாஸ்பூர், இதுக்கு இடைப்பட்ட பகுதி இங்க காபூல் காணப்படும்.
ஸோ அதுக்கு இடைப்பட்ட பகுதியில திவாஸ்பூர் என்ற ஒரு பகுதி இருக்கும், அங்கதான் அந்த சதிப்பு நடக்குது. ஸோ நீங்க இந்தியாவுக்கு வாங்க, வந்து இந்தியாவை கைப்பற்றி குறிப்பா அந்த டெல்லியை கைப்பற்றி எங்ககிட்ட கொடுங்கன்றது கேட்கிறாங்க. ஆனா பாபருக்கு இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய, இந்தியாவின் இஸ்லாம் மதத்தின் வலுவாக நிறுவக்கூடிய அந்த எண்ணம் இருக்குன்றதை இவங்க 3 பேருக்கு தொடக்கத்துல தெரியல. பட் பின்னாலே என்ன அப்படின்னா நமக்கு இந்த தௌலத் கான் லோடிக்கு வந்து பின்னாடி தெரிய வருது. அதாவது முதலாம் பானிபட் போருக்கு முன்னாடியே பாபர் இந்தியாவை கைப்பற்றி நம்ம கொடுக்குற எண்ணம் இல்லை, அவருக்கு இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய நோக்கத்தோட தான் இந்தியாவுக்கு வராருன்ற எண்ணம் யாருக்கு இருக்குன்னு தௌலத் கான் லோடிக்கு இருக்குது. அப்ப முதல்ல எதிர்ப்பு கிளம்புது தௌலத் கான் லோடி. ஆனாலும் பாபர் என்ன அப்படின்னா அவரை வெற்றி பெற்று அதை எளிதாக வீழ்த்திட்டு தான் என்ன பண்றாருன்னா பின்னாடி முதலாம் பானிபட் போருக்கே அவர் வருவாரு. ஸோ அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், முதலாம் பானிபட் போர்ல என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றது. முதல்ல பானிபட் அந்த பகுதிக்கு பாபரோட படைகள் எப்ப வந்தடி அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 12 வந்துடுறாங்க. 26ல போர். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 21ல போர் நடைபெறும். ஏப்ரல் 12 9 நாளுக்கு முன்னாடியே அந்த படைகள் எல்லாமே இந்த பகுதிக்கு வந்துடும். ஸோ பாபரோட படைகள் இப்ராஹிமோட படையை கம்பேர் பண்ணுறதுனா ரொம்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பாபரோட படைகள் வெறும் 12,000 முடம், அதாவது 15,000 படைகளை கொண்டதா மட்டும்தான் இருக்கு, மிக சிறிய படையா இருக்கு. ஆனா இப்ராஹிமுடைய படையை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா அது கிட்டத்தட்ட 1,00,000 படை வீரர்கள் இருப்பாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் மற்றும் அதுல 1000 யானைகளும் அங்க காணப்படும். 1000 யானைகள் அவங்க இருக்கும். ஸோ அப்போ 1,00,000 படை வீரர்கள் மற்றும் 1000 யானைகள், இவ்வளவு பெரிய படை கொண்ட அந்த இப்ராஹிமுடைய பாபர் தன்னுடைய மிக சிறிய படையோட வந்து என்ன அப்படின்னா மோத தயாரா இருக்காரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. அப்போ பாபரின் படையில அப்படின்னா இப்ராஹிமோடி தோற்கடிக்கப்படுகிறார். சொல்லுவாங்க இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு அரை நாட்களுக்குள்ளாக முடிந்து விட்டது அப்படின்றத செய்தி என்ன அப்படின்னா சில குறிப்புகள் காணப்படுது. அப்போ எப்படி பாபர் வந்து என்னன்னா இவ்வளவு மிகப்பெரிய ஒரு படையை வந்து இவ்வளவு என்னதுங்க எளிமையா வெற்றி பெற்றார்? அதுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுவது 3 முக்கிய காரணங்கள். பாபரின் வெற்றிக்கான 3 முக்கியமான காரணங்கள், ரீசன்ஸ் ஃபார் தி விக்டர் ஆஃப் பாபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாபரோட பீரங்கி படை, இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்தியாவிலே முதலில் பீரங்கி படை அறிமுகப்படுத்தியவர் பாபர். இது வினாத்தாளில் கேட்ட கேள்வி நிறைய முறை இருக்கும். ஸோ இந்த பீரங்கி படை குறிப்பா இந்த வெற்றி மருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல சீன இந்த பகுதியில தான் அந்த உருவாக்கப்பட்டிருக்கும். காகிதம் தயாரிக்கும் முறை, அப்புறம் நூற்பு சக்கரை எல்லாமே பெரும்பாலும் 14ஆம் நூற்றாண்டுல சீனாவில் உருவாக்கப்பட்டிருக்கும். இது இங்கிருந்து என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பாரசீகம் துருக்கி பகுதிக்கு என்ன அப்படின்னா அது குடிபெயர்ந்து போயிருக்கும் அறிவியல் அந்த பகுதிகளை. பின்னாட்கள் இங்கிருந்து என்ன அப்படின்னா இங்க பாபர் வந்து இதை இங்கிருந்து என்ன அப்படின்னா அந்த இதுகளை வாங்கிட்டு அதை கத்துக்கிட்டு என்ன அப்படின்னா அது இந்தியாவின் மீதான அந்த பானிபட் அந்த போர்ல முதல்ல பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ இப்படித்தான் இந்தியாவில் முதல்ல பாபர் பீரங்கி படையை அறிமுகப்படுத்துவார். ஸோ 2வது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா துலுக்குமா போர் முறை. இதுவும் பாபர் மேற்கொண்ட மிக முக்கியமான போர் முறை. ஸோ இது துலுக்குமா போர் முறை என்பது என்ன சார் அப்படின்னா அது வந்து இது ஒரு முறைசாரா போர் முறை தான், அதாவது மறைந்திருந்து தாக்கக்கூடிய போர் முறை. பின்னாட்களில் இந்த மராத்தா பகுதியை ஆட்சி செய்த இந்த சிவாஜியால் கொண்டு வரப்பட்டிருக்க இந்த படை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொரில்லா போர் முறை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிவாஜி மேற்கொண்ட இந்த கொரில்லா போர் முறைக்கு முன்னோடி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த துலுக்குமா போர் முறை. இது நம்ம தெரிஞ்சு துலுக்குமா போர் முறை, கொரில்லா போர் முறைக்கு முன்னோடி இந்த துலுக்குமா போர் மெத்தட். ஸோ மறைந்திருந்தாக்கூடிய ஒரு முறையை பாபருமே கையாள்றாரு. இதுவே போரோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா விளங்குது. அடுத்து பாபரோட அனுபவம், குறிப்பா அந்த போர் விழியம் பார்த்தோம். 12 வயதிலேயே என்ன அப்படின்னா அந்த பர்கனா பகுதி என்ன அப்படின்னா அங்க இருந்த அந்த சபாவிட் மற்றும் அந்த உலே மக்கள் அந்த பகுதி அவங்க கிட்ட பிடிக்கிட்டு இருங்க. பாபர் அங்க இங்கேயும் அழைஞ்சு தெரியுதான்னு பார்க்கும்போது நிறைய அனுபவங்களை கத்துக்கிறாரு. ஊரோட இருந்துங்க பின்னாட்டில இருந்துங்க நிறைய பகுதியில காபூல் பகுதி லாகூர் பகுதி அவர் கைப்பற்ற ஆரம்பிக்கும் போது அவரோட அனுபவங்களை அவர் பயன்படுத்துறாரு. அப்போ இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா பாபரோட வெற்றிக்கு மிக முக்கியமான, குறிப்பா அந்த உலக புகழ்பெற்ற அந்த பானிபட் போரோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா இருக்கும். 1 பீரங்கி படை, 2வது துலுக்குமா போர் முறை, 3வது பாபரோட அந்த அனுபவம், ஸ்கில்ஃபுல் பேட்டில் ஸ்ட்ராட்டஜி, 3ம் மிக முக்கிய பங்களிப்பை அளிக்குது. ஸோ இதுல ப்ரீவியஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க என்ன அப்படின்னா பாபர் இருந்து கொஞ்சம் உள்ள போயிட்டு முதலாம் பானிபட் போரில் பாபரால் கொண்டிருந்த பீரங்கி படையில் மிக சிறந்த படை தளபதி யார், தலைமை தளபதி யார் அப்படின்னு கேட்டா அதுக்கான விடை வந்து உஸ்தாத் அலி. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இது நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தோம் இந்தியாவில முதல் பீரங்கி படை பாபர் அறிமுகப்படுத்துறான்னு பார்த்தோம். அந்த பீரங்கி படையில 2 கேட்டகரியா பாபர் பிரிச்சுறாரு. ஒண்ணு இடப்பக்கம், இன்னொன்னு அப்படின்னா வலப்பக்கம் அப்படின்னு பிரிச்சுறாரு. அது இடப்பக்கம் என்ன அப்படின்னா அதுக்கோட தளபதியா முஸ்தபா அப்படி இருப்பாரு. வலப்பக்கத்துலதான் இந்த யாருங்க இந்த ரைட் ஆம் அந்த ஆர்டிலரியில யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உஸ்தாத் அலி என்ற ஒரு மிக சிறந்த அப்படின்னா படைத்தலைவர் இருப்பாரு. இவர் தான் அந்த போரோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாகவும் இருப்பார்.
அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பீரங்கி படையில யார் தளபதி. அதே மாதிரி என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயுதப்படை இருக்கும். ரெண்டு ஆயுதப்படை, அது ரெண்டு பக்கம், இடப்பக்கம் மற்றும் வலப்பக்கம். இடப்பக்கத்துல யார் அப்படின்னா சுல்தான் மிர்சா அப்படின்னு ஒரு படை தளபதி. அவரோட வலப்பக்கத்துல முக்கியமான அந்த வலப்பக்க பகுதியில் யார் இருப்பாருன்னா பாபருடைய மூத்த மகனான அவரும் சிறந்த படைத்தளபதி தான். அப்போ அந்த ஆயுதப்படைக்கு ஹுமாயூன் தான் தலைமை ஏற்கிறார். அப்போ போரோட அந்த முறிவுல பாபர் என்னென்ன பகுதி கைப்பற்றுன்னு பார்த்தா முக்கியமான டெல்லி பகுதி கைப்பற்றாரு. அடுத்து ஆக்ரா. இந்த ரெண்டு பகுதியை யார் அப்படின்னா பாபர் கேப்சர் பண்றாரு. ஸோ பாபர் இந்துஸ்தானத்தின் பேரரசரா தன் என்ன அப்படின்னா முடிசூட்டிக் கொள்கிறார். அப்போ பாபரோட வயது 43 வயதுல. அப்ப இந்த போர்ல தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹுமாயூன் வந்து பைக்ராம் ஜீத் என்ற ஒரு அந்த டெல்லி பக்கத்துக்கு ஜெயராம்ஜி அந்த ஒரு அரசர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா கோவில் வைரத்தை அவர் கைப்பற்றார். இந்த படையெடுப்பு மூலியமாக அவர் என்ன இங்க குறிப்பா அந்த பாடிபட் போகும்போது மிக உலக புகழ் பெற்ற இங்க விலை உயர்ந்த மதிப்புமிக்க அந்த கோவிந்தர் வைரத்தை இவர்கிட்ட கைப்பற்றார். கொண்டு போயிட்டு தன்னோட அப்பா கிட்டே கொடுப்பார், இந்த பாருங்க அப்படின்றது, இதோட மதிப்பு விலை உயர்ந்தது சொல்லும் போது என்ன அவர் அப்படியா சரி ஓகே சொல்லிட்டுனா பாபர் பேசினதாகவும் உண்டு வரலாறு. ஸோ அப்போ இந்த பானிபட் போர்ல பாபர் வெற்றி பெற்றார். மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா மிக சிறிய படை கொண்டு மிகப்பெரிய அந்த படை என்னன்னா அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ அந்த பானிபட்டில் அந்த வெற்றி நிறைவாக பிரிவா பானிபட் போரில் அந்த வெற்றியை நிலைநாட்டும் விதமாக அந்த பானிபட் என்ற இடத்துல பாபரால் உருவாக்கப்பட்ட அந்த தோட்டம் காபுல் பாக். இது பெரிய விஷயத்துல கேட்ட வினாத்தார். ஸோ அதை உங்களுக்கு ஆட் பண்ணிருப்போம். அப்போ காபுல் பாக் வெற்றி நினைவாக உருவாக்கப்பட்ட தோட்டம் இங்கன்னா பானிபட் இடத்துல. ஸோ முகலாயர்களின் ஆரம்ப கால தலைநகரமா இருந்த பகுதி ஆக்ரா. ஸோ இது முக்கியமான பெரும்பாலான அரசர்கள் அங்கதான் இங்க ஆக்ரா அரியணைக்கு தான் ஆசைப்படுவாங்க. பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இந்த முதலாம் பானிபட் போரோட வெற்றி நினைவாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன, எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு டெல்லி சுல்தானிய ஆட்சி முடிவுக்கு வருது. குறிப்பா அதுல இறுதி அரசரான இப்ராஹிம் லோடி வீழ்த்தடிக்கப்படுகிறார். ஸோ அப்போ அதோட ஆட்சி முடிவுக்கு வந்துருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முகலாய பேரரசு, த முகல்ஸ் எம்பையர் வாஸ் கிரியேட்டட் இன் இந்தியா. ஸோ முக்கியமான இரண்டாவது இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட இந்த பானிபட் போர் முக்கிய காரணமா அமையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டாவது போர் பாபர் தொடர்ச்சியா என்ன அப்படின்னா 4 போர் நடத்துறாரு. ஸோ 1526 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பானிபட் போர், 1527 கான்வா போர், 1528 சந்தேரி அரசருக்கு எதிரான சந்தேரி போர், அடுத்து 1529 என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காக்ரா போர், கங்கையின் துணையாரான அந்த காக்ரா போர்ல என்ன அப்படின்னா பாபர் மிகப்பெரிய வெற்றி பெறார். ஸோ 1530 பாபர் என்னன்னா உயிரிழக்கிறாரு. ஸோ அப்போ இந்த முதல் போர் பார்த்தோம் பானிபட் போர் என்ன அப்படின்னா அந்த இஸ்லாமிய குறிப்பா அந்த டெல்லி சொன்ன வீழ்ச்சி ஏற்படுத்தி பார்த்தோம். இரண்டாவது போர் என்னன்னா கான்வா போர், வருஷம் கிபி 1527 மார்ச் 17 தான் இந்த போர் நடக்குது. பாபருக்கும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா அந்த ராணா சாங்கா இவர்தான், அதாவது பாபரை இந்தியாவை நோக்கி அழைத்தவர்கள இவரும் முக்கியமான நபர், மேவார் அரசர் அப்படின்றத பார்த்தோம். அப்போ பாபர் வந்து என்ன இந்த போர்ல என்ன இங்க வெற்றி பெறாரு. ஆனாலும் தொடக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த போரில பாபரோட படை வந்து தோற்கடிக்கப்படுகிறது பார்ப்போம் முன்னாடி. ஸோ அப்போ ராணா சங்க மேவார் அரசர். ஸோ இங்க ராணா சங்க ஆதரவா யார் இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 நபர்கள். ஒன்னு முகமது லோடி. யார் இந்த முகமது லோடி அப்படின்னு பார்த்தா அந்த முதல் பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்ட இப்ராஹிம் லோடியோட தம்பி தான் யார் அப்படின்னா இந்த முகமது லோடி. அடுத்து ஹசன் கான் மேவாட்டி அரசர். இந்த 2 பேர் என்னன்னா ராணா சங்க ஆதரவா இருக்காங்க. ஸோ தொடக்கத்துல ராணா சங்கா பாபரை என்னதுங்க இந்தியாவுக்கு அழைத்தவர் தான். ஆனா பின்னாடி தன்னதுங்க பார்த்தோம் தௌலத் கான் லோடி தனது மனதை மாத்திக்கொண்டு என்ன அப்படின்னா பாபரை எதிர்த்து வீழ்த்தடிக்கப்பட்டார். அதே மாதிரி இவரும் தனது நிலைப்பாட்டை மாத்தி என்ன அப்படின்னா பாபரோட அந்த வெற்றி பார்த்து என்ன பண்ணல, பாபர் கைப்பற்றி இவங்க கிட்ட பகுதியை கொடுக்கல. அப்போ பாபரை எதிர்த்து என்ன அப்படின்னா இவரும் போர் செய்யறாரு. ஸோ அப்போ இந்த போர்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா முதல்ல பாபரோட படைகள் தோற்கடிக்கிற சூழலாம் காணப்படுது. ஆனாலும் என்ன அப்படின்னா பாபர் பின்னாடி அந்த தன்னோட படை வீரர்களை கூப்பிட்டுனா ஒரு வீர உரையை கொடுக்குறாரு. சுருக்கமாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பாபருக்கு ரொம்ப பிடித்தது பார்த்தீங்கன்னா மது, இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கும். இந்த போர்ல நான் தோத்துட்டு அப்படின்னா நான் என் வாழ்நாளில் மீண்டும் இதை நான் மதுரை தொடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப மன வருந்தி சொன்னதாகவும் அந்த பின்னாடிங்க மிகவும் ஊக்கமற்ற அந்த படை வீரர்கள் என்ன அப்படின்னா வெகுண்டு அங்க அந்த ராணா சங்கா படைகளோடனா வீழ்த்தெடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் காணப்படும். ஸோ பாருங்க பாபரின் வீர ஒளியை தொடர்ந்து படைகள் உற்சாகம் அடைந்தது. இந்த போரில் பாபர் அங்க வெற்றி பெறார், அமோக வெற்றி. அப்போ இந்த போரின் வெற்றி நினைவாக பாபர் தனக்குத்தானே ஒரு பட்டத்தை சூட்டிக் கொள்கிறார். இந்த பட்டம் காசி என்ற பட்டத்தை சூட்டிக்கிறார். என்ன பொருள் அப்படின்னா நம்பிக்கையின் நட்சத்திரம் என்ற பொருள். அதாவது தோற்கடிக்கப்பட வேண்டிய அந்த சூழல் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறார்.
அதனால அங்க அவருக்கு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற பொருள் தரக்கூடிய காசி என்ற பட்டத்தை பாபர் வந்து இந்த போர்ல சூட்டிக்கிறார். அடுத்ததா பாபர் இந்த போரோட முடிவுல கைப்பற்றிய முக்கியமான அந்த கோட்டைகள் பார்க்கும்போது குவாலியர் என்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய கோட்டை மற்றும் தோல்பூர், இந்த கோட்டையும் பாபர் கேப்சர் பண்றாரு. ஸோ இப்போ 2 போர், முதல்ல பானிபட் போர், அடுத்தது இப்போ கான்வா போர். முதலில் தோல்வி, பின்னாடி என்ன அப்படின்னா இந்த வீர உரையால பாபர் வெற்றி பெறார். பட்டமும் பார்த்தோம், காசி என்ற பட்டம். அடுத்து 3வது முக்கியமான போர் பார்த்தோம் என்ன அப்படின்னா நமக்கு சந்தேரி போர். என்ன வருஷம்? 1528 ஜனவரி 20 இந்த போர் நடக்குது. பாபருக்கும் மற்றும் அந்த சந்தேரி பகுதியை ஆட்சி பெய்த அந்த மேதினி ராய் இதுக்கு இந்த போர் நடக்குது. இந்த போரில் பாபர் எளிதில் வெற்றி பெறார். ஆனாலும் அந்த சந்தேரி ராய் என்னடினா, குறிப்பா அந்த மேதினி ராயை அவர் என்னடினா கொலை செய்யவில்லை. அதுக்கு மாறா என்ன பண்றாருன்னா, அவர் என்னடினா இந்த பாபர் அந்த அவரோட மகன் ஹுமாயூன், கம்ரான், ஹிட்டார் 3 பேர் இருப்பாங்க. அதில் கம்ரான் மற்றும் ஹுமாயூனுக்கு என்னடினா இந்த மேதினரோட மகள்கள் என்னோட பேசி திருமணம் செய்து வச்சு இங்க சம்மந்தி என்ற உறவுக்குள்ள கொண்டு வந்துறாரு. பகுதியிலேயே அவர் கைப்பற்றிப்பார். அடுத்ததான் 4வது முக்கியமான போர் காக்ரா போர். இது ரொம்ப முக்கியமான ஒரு போரா இருக்கும். ஸோ கடைசி போர், குறிப்பா அந்த கங்கை நதின்னு சொல்லுவாங்க, இதான் நேபாளம் பகுதி. அப்ப நேபாளத்தின் மிக நீளமான நதி தான் என்னன்னு பார்த்தா நமக்கு காக்ரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த காக்ராவின் துணை ஆட்சி, அந்த காக்ராவோட அந்த நதிக்கரை ஆற்றங்கரையில் அப்படின்னா இந்த போர் நடைபெறும். ஸோ அதனால இந்த காக்ரா போர் ஆண்டு 1529 மே 6ஆம் தேதி இந்த போர் நடைபெறும். இதுதான் ஆப்கானியர்களுக்கு எதிரான ஒரு கடைசி போரா இருக்கும். ஏன்னா இந்த பானிபட் போர்ல பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி ஆப்கானியர், அந்த ஆப்கானியரோட அந்த குறிப்பா அந்த இப்ராஹிம் லோடியோட தம்பி தான் பார்த்தோம் அப்படின்னா முகமது லோடி. அப்ப அந்த முகமது லோடிக்கு என்னன்னா இவர் கிளர்ச்சி பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ இந்த கடைசி போர்ல அவர் முகமது லோடி தோற்கடித்து ஒட்டுமொத்தமா ஆப்கானியர் படையில் என்ன அப்படின்னு முற்றிலுமா இந்த படையில போர்ல அவர் வெற்றி கொண்டார். ஸோ முடிவுக்கு கொண்டு வந்துடுறார் ஆப்கானியரோட இது. இதோட அந்த அந்த டெல்லி சுல்தான் சார்ந்த அந்த வம்சம், குறிப்பா ஆப்பாடிய வம்சம் காணாமல் போகிறது. ஸோ அப்போ 4 அடுத்தடுத்த போர்கள் பார்த்தோம். பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், இந்தியா காக்ரா போர்.